ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நகரம் ரொம்பவே செல்வ செழிப்பா இருந்தது. அது இந்த பாழடைஞ்ச கட்டடங்கள பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட 200 வருஷங்களா இந்த ஊர்ல மக்கள் யாருமே இல்ல. இங்க மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற 84 கிராமத்திலயும் மக்கள் யாருமே வசிக்கல. ஒரு கிராமமா இருந்த இடத்த ஒரு நகரமா மாத்துனது இங்க இருந்த பாலிவால் அப்படிங்கிற மக்கள் தான். ஆனா திடீர்னு இந்த நகரத்துக்கு அப்படி என்னதான் ஆச்சு? 200 ஆண்டுகள் கழிச்சும் இந்த இடத்துக்கு மக்கள் ஏன் 6 மணிக்கு மேல வரத்துக்கு பயப்படுறாங்க? குல்தாராவோட வரலாற்றை பார்த்து மக்கள் ஏன் பயப்படுறாங்க? அப்படி பயப்படுற அளவு இங்க என்னதான் நடந்தது? ஏன் இன்னும் இந்த குல்தாராவுல பகல் டைம்ல கூட கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் ஏன் கேக்குது? அது எதனாலன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. குல்தராவுல இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பிரபல் தன்னோட மொபைல்ல சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அந்த மொபைலை பார்த்து சத்தமாக கத்திக்கிட்டு இருந்தாரு. அவர் கத்துறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தரான ஆதித்யா கேட்குறாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? ஏய் ஆதித்யா, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கான்செப்ட் செம்ம ஹிட் ஆகும் தெரியுமா? ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து 5000 பேர் காணாம போயிருக்காங்க. பிரபல் பேசி கூட முடிக்கல. அதுக்குள்ள ஜோயா குறுக்கிட்டு சொல்றாங்க, என்ன பிரபன், நீ ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ பிரபல் ரொம்பவே ரொமான்டிக்கான குரல்ல சொல்றாரு, ஆமா மை டியர் பேபி, நீ சரியா தான் சொல்ற. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் விவான் குறுக்கிட்டு சொல்றாரு, ஓ நீங்களும் இந்த பழமைவாதத்தை நம்பிட்டு இருக்கீங்களா? இப்பெல்லாம் ஓய்ஜா தான் ட்ரெண்டு. அது நம்ம ரூம்ல வச்சுட்டு ரூம்ல ஏதாவது ஆவி இருந்தா பேசலாம். அடா விவான், பூஜா மூலமா ஒரு ஆவி கூட மட்டும்தான் பேச முடியும். ஆனா குல்தாராவுக்கு போனா அங்க பல ஆவிகளை பார்க்க முடியும் இல்லையா? அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு கதை இருக்கிறதால நம்ம அந்த இடத்துக்கு போனா 3ல இருந்து 4 மில்லியன் பேர் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. அப்ப ஆதித்யா சிரிச்சுக்கிட்டே பிரபல் கிட்ட சொல்றாரு, அங்க நமக்கு எந்த மாதிரியான ஃபுட்டேஜ் கிடைக்கும்? இதுக்கு மத்தியில ஜோயா குறுக்கிட்டு சொல்றாங்க, அப்படின்னா நாம அங்க ராத்திரியில போகலாமா? ஜோயா இப்படி சொல்லும்போது அவங்களோட கண்ணில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. அவங்க குல்தாராவுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எல்லாருக்கும் அங்க போறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் அவங்களோட முகத்துல பயம் தெரிஞ்சது. அந்த இடம் திகிலா இருக்கும்னு நினைச்சாங்க. 200 ஆண்டுகளா யாருமே போகாத அந்த இடத்துக்கு நைட்டோட நைட்டா போறதுக்கு அங்க இருக்கிற யாருக்குமே தைரியம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு தைரியம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் கூட சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த குல்தாரா கிராமத்துக்கு போகவே முடியாது. இத பிரபல் ஜோயா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஜோயா பிரபலை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜோயா கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு விவன் நினைக்கிறாரு. அப்புறம் அவரு சொல்றாரு, ஜோயா நீ அந்த கோழியை விடு, நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது அந்த இடத்துக்கு போவோம், சரியா? விவனும் ஜோயாவும் சேர்ந்து போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிற பிரபல் குல்தாரா கிராமத்துக்கு போக சம்மதிக்கிறாரு. விவனும் ஜோயாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது பிரபலுக்கு பிடிக்காது. மறுநாள் காலையில அவங்களோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு கார்ல குல்தாரா கிராமத்துக்கு அவங்க எல்லாரும் போறாங்க. குல்தாராவுக்கு சில கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்க ஒரு சைன் போர்டை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வயசான பெண்மணியும் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல போய் பிரபல் காரை நிறுத்துறாரு. கார்ல உட்காந்துட்டு இருக்கிற ஜோயா அந்த வயசான பெண்மணியை பாக்குறாங்க. அந்த வயசானவங்க ஜோயாவை பார்த்து இப்படி சொல்றாங்க, போங்க, இங்க இருந்து போயிடுங்க. தயவு செய்து இங்க மறுபடியும் வந்துடாதீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, போயிடுங்க. அந்த வயசானவங்க அவ்வளோ சொல்லியும் கூட பிரபல் தன்னோட கார்ல முன்னாடி போறாரு. அப்புறம் ஜோயா கிட்ட கேட்குறாரு, அவங்க உன்னோட சொந்தக்காரங்க போல ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறதால கோவமா இருக்காங்களோ என்னவோ? இப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோயா மட்டும் காரோட கண்ணாடி வழியா பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த அந்த வயசானவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மெதுவா அந்த பாட்டி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. அவங்க குல்தாரா கிராமத்தோட வாசலுக்கு வந்த உடனே அங்கிருந்த ஒருத்தர் அவங்கள தடுக்கிறாரு. அவருக்கு அவங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. பணம் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, 6 மணிக்குள்ள எப்படியாவது திரும்ப வந்துருங்க, இல்லைன்னா நாங்க கதவை எப்படி இருந்தாலும் மூடிடுவோம். ஒருவேளை நீங்க திரும்பி வரலன்னா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அவர் அப்படி சொன்ன உடனே பிரபல் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் என் நண்பர்களும்
சீக்கிரமா திரும்பி வந்துருவோம். பிரபல் இதை சொல்லிட்டு காரை எடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. நேரம் 5 மணி இருக்கும்போது அவங்க திரும்பவும் வந்துடுறாங்க. அந்த குல்தாரா கிராமத்துல இருந்த மற்ற எல்லாரும் கூட மணி 5 ஆனதும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கேட்ல நின்றுகிட்டு இருந்தவர் மணி 6 ஆனதும் அந்த கேட்டை அவரு மூடிட்டு அப்புறம் அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மெதுவா அந்த குல்தாரா கிராமம் இருள மூழ்க ஆரம்பிக்குது. அப்புறம் மறுபடியும் பிரபலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆதித்யாவும் பிரபலும் கார்ல இருந்து வெளியே இறங்குறாங்க. ஒருத்தரோட கையில சுத்தியல், இன்னொருத்தரோட கையில கேமரா இருக்கு. இந்த பயங்கரமான குல்தாரா கிராமத்துல பேய்கள் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல ஒரு இரவை கழிக்கக்கூடிய உண்மையான தைரியம் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க நிரூபிக்க முயற்சி பண்ணாங்க. சோயாபி விவானியும் கார்லயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி போய் அந்த கேட்டோட பூட்டை உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைச்சி அவங்க உள்ள போயிட்டாங்க. அங்க நிறைய வீடியோக்கள் எடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. அந்த குல்தாரா கிராமத்துல அங்கங்க நிறைய கேமராக்கள் அவங்க பொருத்துனாங்க. அப்போதான் அந்த கிராமத்துல நைட் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க கேமரா பொருத்திட்டு பிஸியா இருக்கிற அந்த நேரத்துல இங்க இருக்கிற விவானுக்கு ஜோயா மேல இருக்கிற ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் 2 பேரும் மெதுவா நடந்து போறாங்க. அப்போ அந்த குல்தாரா கிராமத்துல அவங்க ஒரு வீடை பாக்குறாங்க. அப்புறம் அந்த வீட்டு பக்கத்துல போறாங்க. ஜோயா அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து உள்ள வைக்கும்போது காத்து ரொம்ப வேகமா வீச ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வவ்வால்கள் அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருந்தது. அந்த காத்துல ஜோயாவோட முடி அழகா பறந்துகிட்டு இருந்தது. அப்போ ஜோயா ரொம்ப அழகா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து விவான் பயந்தாலும் கூட ஜோயா கிட்ட தான் ஒரு ஹீரோன் காமிக்கிறதுக்காக ஜோயா கிட்ட சொல்றாரு, ஜோயா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அவர் அப்படி சொல்லிட்டு ஜோயாவோட கையை பிடிக்கிறாரு. அவர் ஜோயாவோட கையை தொட்டதும் ஜோயா அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்ததும் விவான் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்புறம் எழுப்ப ரொம்பவே முயற்சி பண்றாரு. ஆனா ஜோயா மயக்கத்திலேயே இருந்தாங்க. அவங்க நல்லா மயக்கத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே விவான் தப்பான கண்ணோட்டத்துல ஜோயாவை பார்க்கறான். ஜோயாவை மேல இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து அவங்கள தொட முயற்சி பண்றான். அப்புறம் ஜோயா பக்கத்துல அவன் படுத்துக்கிறான். ஆனா அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே ஜோயா திடீர்னு எழுந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவன் தப்பா ஏதோ முயற்சி பண்ணியிருக்கான்னு. ஆனா விவான் ஜோயாவை எழுப்பதான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு நம்ப வைக்க முயற்சி பண்றான். அப்போ திடீர்னு ஜோயா, என்ன நினைச்ச சலீம் சிங்? இப்படி பண்ணா என்ன அடைஞ்சிடலாம்னு நீ நினைச்சியாடா? முடியாது முடியாது, நீ என்ன அடைய முடியாது. அப்போ திடீர்னு ஜோயா வேற ஒரு தோற்றத்துக்கு மாறிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் போட்டிருந்த உடைய ஜோயா இப்ப போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப விவானும் அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரி அவரும் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட உடலை முறுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் ஒரு அமைச்சர் மாதிரி மாறுறாரு. இன்னொரு பக்கம் பிரபலும் ஆதித்யாவும் குல்தாராவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போறாங்க. அவங்க அங்க போனதும் ஃபிக்ஸ் பண்ண எல்லா கேமராவுக்கும் ரிசீவர் செட் பண்றாங்க. அப்புறம் அந்த கேமராக்களோட காட்சிகளை அவங்க அங்கிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதித்யா அதுல பிஸியா இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் பிரபலோட முகம் ரொம்ப கவலையா இருந்தது. ஏன்னா ஜோவும் விவானும் ஒன்னா போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் அங்க போகல. அப்ப திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அவங்க இருக்கிற இடத்த கேமரா வழியா பார்க்கலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பிரபல் இதை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆதித்யா ரொம்ப பயந்து போய் கத்தி பிரபலை கூப்பிட்டாரு. ஆதித்யாவுக்கு பயத்துல வேர்வை அதிகமா வந்துகிட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அதை பார்த்ததும் 2 பேரும் பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்க கேமரா பிக்ஸ் பண்ணும்போது அங்க மக்கள் யாருமே இல்லை. ஆனா இப்போ அவங்க அந்த ஸ்கிரீன்ல மக்களை பார்க்கறாங்க. அந்த கிராமத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஸ்கிரீன்ல ஒரு குதிரையை பார்க்கறாங்க. அதை நல்லா உத்து பார்த்ததும் அந்த ஸ்கிரீனை அவங்க ஜூம் பண்றாங்க. அந்த குதிரை மேல இருக்கிறது வேற யாரும் இல்லை, மந்திரியா விவான் இருக்கான். அவன் ஜோயாவை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனை சுத்தி நிறைய வீரர்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பிரபல் திகைச்சு போயிடுறாரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு 2 பேருக்குமே புரியல. இந்த கிராமத்துல எப்படி திடீர்னு இவ்வளோ பேர் வந்தாங்க? அப்புறம் சோயாவும் விவனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாரும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கிறத அவங்க உணர்றாங்க. அப்போ திடீர்னு அந்த ஸ்கிரீன்ல இருந்து சத்தம் வரத அவங்க கவனிக்கிறாங்க. சலீம் சிங் மாதிரி விவான் அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்றான்,
குல்தரா மக்களே, இந்த கிராமம் உங்களோடதான் இருக்கலாம், ஆனா நான் தான் இங்க ராஜா சலீம் சிங். நான் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யறவன். எனக்கு சேவை செய்யறது உங்க எல்லாரோட கடமை. அப்புறம் இந்த பொண்ணும் எனக்கு சேவை செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இங்க யாரும் யாரையும் தப்பா நினைக்க வேண்டாம். ஏன்னா இங்க உண்மையான குற்றவாளி காமம் மட்டும்தான். அதுதான் இங்க குற்றவாளி. நான் இவளை வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அதனால நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். யாராவது அதை எதிர்த்தீங்கன்னா என்னோட வாளுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். எதிர்க்கிற எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவேன். அப்படி சொல்லிட்டு ஜோயாவை விவான் கீழே தூக்கி போட்டுடுறான். நான் இவளை இப்ப விட்டுட்டு போறேன். நாளைக்கு நான் நிச்சயமா திரும்ப வருவேன். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இல்லைனா நான் இந்த முழு கிராமத்தையும் கைப்பற்றி எல்லாத்தையும் சிறைப்பிடிப்பேன். நாளைக்கு இவ மணமகள் உடையில கல்யாணத்துக்கு தயாரா இருக்கணும். இதை சொல்லிட்டு அமைச்சர் விவான் அங்கிருந்து போயிடுறான். அவன் கூட சேர்ந்து அவங்க படை வீரர்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. பிரபால் இதை ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிரில் ஒரு வயசான பெண்மணி தெரியுறாங்க. அந்த வயசானவங்களை பார்த்ததும் பிரபலும் ஆதித்யாவும் ரொம்பவே பயந்து நடுங்க தொடங்குறாங்க. அந்த இடத்துல இருந்து திடீர்னு ஓடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரத்த வெள்ளத்தோட நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் நோக்கி தான் அவங்க வராங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ரத்த தாகம் எடுத்த ஜாம்பிஸ் மாதிரியே இருக்காங்க. அவங்க வரதை பார்த்து இவங்க 2 பேரும் இன்னும் பயந்து போயிடுறாங்க. 2 பேரும் மோதி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு எழுந்திருச்சு நிக்க கூட தைரியம் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு அந்த வயசான பாட்டி நடந்து வராங்க. அவங்க அவங்களோட கைத்தடியை வச்சு அவங்கள நோக்கி வந்துட்டு இருந்த எல்லா ஜாம்பிஸையும் அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு திசை திருப்புறாங்க. அப்ப அந்த வயசான பாட்டி ரொம்ப பயங்கரமான குரல்ல சொல்றாங்க, சொன்னேன்ல உங்ககிட்ட இங்க வராதீங்கன்னு சொல்லி. தைரியமா என் பேச்ச கேட்காம வந்தீங்க. இப்ப என்ன அனுபவிங்க, நீங்க அனுபவிங்க. அந்த வயசான பாட்டியால மட்டும்தான் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு பிரபலுக்கும் ஆதித்யாவுக்கும் உறுதியா தெரியுது. அப்ப பிரபல் அந்த பாட்டி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும்னு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறான். அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி 2 வருஷமா இந்த இடத்துல நடந்துகிட்டுதா இருக்கு. ஒரு முழு ராத்திரி நீங்க இங்க தங்கிருக்கீங்க. அதனால தான் நீங்க இங்க கஷ்டப்படுறீங்க. உங்களோட உயிர் கண்டிப்பா இந்த இடத்துல போக போகுது. நீங்க தப்பிக்கணும்னா உங்களுக்கு அந்த பொண்ணு தேவை. அந்த பொண்ணு இருந்தாதான் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். அந்த பொண்ணு கூடவே இந்த ராத்திரியே நீங்க வெளியே போயிடணும். இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகணும். அது கூட அந்த பொண்ணு கூட தான் நீங்க போகணும். இல்லனா சலீம் சிங் உங்களை சும்மா விட மாட்டான். அந்த துஷ்ட சக்திக்கு தெரியக்கூடாது நீங்க மனுஷங்கன்னு அதுக்கு தெரியக்கூடாது. நீங்களும் துஷ்ட சக்தின்னு தான் அது நினைக்கணும். பிரபல் மறுபடியும் அந்த லேப்டாப் கிட்ட போய் அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபல் ஸ்கிரீன்ல பாக்குறாரு. அப்புறம் 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களும் அந்த கிராமத்தாட்கள் மாதிரி வேஷம் போட்டு அந்த கிராமத்தாட்களோட சேர்ந்து அந்த கூட்டத்திலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரபல் ஜோயாவுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்தாரு. ஜோயாவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வரதை அவர் கவனிக்கிறாரு. அப்போ ஜோயாவுக்கு தோணுது, தன்னால தானே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போறாங்கன்னு. அப்போ திடீர்னு கிராம மக்கள் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அவங்க சத்தம் போட்டாங்கன்னா ஆதித்யாவோட கையில் மொபைல் இருந்தது. அதை பார்த்து ஆதித்யா சலீம் சிங்கோட உளவாளின்னு கிராம மக்கள் நினச்சிக்கிட்டாங்க. இவர் துரோகின்னு அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆதித்யாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரபல் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே ஆதித்யா தன்னைத்தானே குத்திக்கிட்டாரு. அப்போ பிரபலை யாருமே கவனிக்கல. தன்னோட எதிரிலே தன்னோட நண்பன் இறந்து கிடக்கிறத பார்த்து பிரபலால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் கிராம மக்கள் எல்லாருமே மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆதித்யாவை பிரபல் ஒரு பார்வை பார்த்துட்டு அவரும் அந்த கிராமத்தாட்கள் கூடவே நடக்க ஆரம்பிச்சாரு. கிராமத்தை விட்டு வெளியே போற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. கிராம மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிராமத்தை விட்டு வெளியே போறாங்க. அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனதும் அந்த கிராமத்துக்கு யாரும் வந்து குடியேறக்கூடாதுன்னு அவங்க சபிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே அந்த சுரங்கப்பாதை வழியாக தான் வெளியே வந்தாங்க. ஆனால் உண்மையில் பிரபலும் ஜோயாவும் மட்டும்தான் அது வழியாக வெளியே வராங்க. ஜோயா வெளியே வந்ததும் அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியே போயிடுது. அப்புறம் அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க.
பிரபல் ஜோயாவை பிடிச்சுக்கிறாரு. அப்ப பிரபல் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அந்த சுரங்கப்பாதையோட கதவு இரும்பு கம்பியால மூடப்பட்டிருக்கு. அப்புறம் பிரபல் ஜோயாவை கூப்பிட்டுக்கிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. ஆதித்யாவை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தாரு. ஆனா அவர் விவானை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா ஜோயா மயக்கம் போட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ண முயற்சி பண்ணான் அப்படிங்கிறத பிரபல் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. அந்த வயசான பாட்டி அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இனிமே எப்பவுமே இந்த பக்கம் வந்துடாதீங்க பசங்களா. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.